சார் காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நேத்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டாங்க. அதாவது இந்த எக்ஸாம்ல ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிரஸ் ரிலீஸ் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நாங்க ஓஎம்ஆர் பேஸ்ட்லயே நடத்துறோம். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு நடத்துனாங்க இந்த எக்ஸாம. ஸோ ஓஎம்ஆர் பேஸ்ட்லயே நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒப்புதல் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்னு வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது குற்ற வழக்கு தொடர்பு துறையில் உள்ள அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேட் 2ல வந்துட்டு பதவி நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை வந்து 13/9/2024 அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. ஓகேங்களா. இத்தேர்விற்கு கணினி வழி தேர்வு 14/12/2024 அன்று பிற்பகல் 15 மாவட்ட மையங்களில் ஓகேங்களா 4186 தேர்வுகளுக்கு நடத்தப்பட்டது. ஓகேங்களா. 18 மையங்களில் 15 மாவட்டங்களில் ஓகேங்களா. சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் சில தேர்வர்கள் இந்த தேர்வினை முழுமையாக முடிக்க இயலவில்லை. இதனைத் தொடர்ந்து தேர்வுகளிடம் மறுதேர்வு நடத்த வேண்டி தேர்வாணையத்தில் கோரிக்கை பெறப்பட்டது. தேர்வர்களின் கோரிக்கையினை தேர்வாணை முறையாக பரிசீலனை செய்து அதனை ஏற்று மேற்கொண்ட பதவிக்கான 14/12/2000 பிற்பகல் நடைபெற்ற கணினி தேர்வினை தேர்வாணையம் ரத்து செய்கிறது. மேலும் ஏற்கனவே தேர்விற்கு தேர்வாணையத்தில் அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் மறுதேர்வு என்னைக்குன்னா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மறுபடியும் ரீகண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆல் டிக்கெட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எகைன் வாங்க சென்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் பேஸ்டு. சரிங்க சார். இப்போ இதில் என்ன ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் இப்போ உட்காந்துருப்போம் ஒரு 3 மணி நேரம் கரெக்டாக அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதனால் அது பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு திருப்பியும் ஒரு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமுக்கு ஒரு பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு டெக்னிக்கல் எரர் வந்திருக்குது. ஓகேங்களா. ஒரு சில பேர் நல்லா பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு பாதிப்படையும். இப்போ ஒரு சில பேர் நல்லா பண்ணல பற்றியா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எரர்னால சரி பிரச்சனையாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது அந்த எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலனால நம்ம அடுத்த இன்னும் டைம் இன்னும் ஒரு 2 மாதம் 1 மாதம் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உத்வேகமாக இருக்கும். நல்லா பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். சரிங்க சார். இது ஒரு பக்கம் அவங்களுக்கு. ஓகேங்களா. இந்த பக்கம் நாம் வரும்போது குரூப் 2, 2A இப்படி இந்த மெயின்ஸ் வராங்க இல்லையா. இப்போ 2A மெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் தான் சிபிடி பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 1 எக்ஸாம் தான் இருந்தது 2A. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரீஃபார்ம் பண்ணி 2TAக்கு கம்பைன்டு டிஸ்கிரிப்ட் டைப்பாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க 2Aக்கு தனி சிலபஸும் 2க்கு தனியாக சிலபஸ் விட்டு 2Aக்கு வந்துட்டு சிபிடி பேஸ்டும் 2க்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப் சொல்லுங்கள். ஓகே டிஸ்கிரிப்ட் டைப் அது எந்த ஒரு விஷயம் இல்லை. பேப்பர் கொடுக்க போகிறாங்க எழுத போகிறீங்க. இந்த வருஷம் தான் சிபிடி பேஸ்டு தேர்வு செய்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த வாட்டி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 38 மாவட்டங்களையும் தேர்வு மையம் அணுகியிருக்காங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த வாட்டி 28,000 பேருக்கு மேலே சிபிடி பேஸ்டு எழுதுறாங்க. ஓகேங்களா. ஸோ 4000 பேர் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்லேயே ஒரு டெக்னிக்கல் எரர் நடக்குதுன்னா ஒரு 28,000 30,000 பேர் ஏன்னா குரூப் 2A அண்ட் குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல்க் காம்படிஷன் இருக்கும் இல்லைங்களா. நிறைய பேர் எழுதுவாங்க. நிறைய தேர்வர்கள் இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது 28,000 பேருக்கு எப்படி இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எதனா டெக்னிக்கல் எரர் வந்தால் பிப்ரவரி 8ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்கீங்க. திரும்ப டெக்னிக்கல் எரர் நடந்தால் திரும்ப மார்ச் மே இப்படி போகுமா. இப்படி தள்ளி தள்ளி போக போக என்ன ஆகுனா ரிசல்ட் தள்ளி போகும். நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன இருக்குது நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. இப்போயே நிறைய இன்னல்களை சந்தித்து தான் உட்காந்து படிப்பீங்க. பிப்ரவரி 8ஆம் தேதியோட எப்படியோ ஒன்று கிளியர் பண்ணிடணும். இந்த குரூப் 4 மிஸ் பண்ணிட்டோம். அந்த குரூப் 2 இந்த 2Aவது கரெக்டாக அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வெறியில் எல்லோரும் உட்காந்து இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் பல்ல கடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் தான் சார் என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. என்னோட பேக் சப்போர்ட் இல்லை எனக்கு. ஓகேங்களா. எக்கனாமிக்கில் நான் ரொம்ப இதாக இருக்கேன் சார். இதுக்கு மேலே இது பண்ணால் என்ன பண்ணுவேன் நான் வேறு பார்ட் டைம் தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களாம் நிறைய சஃபர் ஆவாங்க. நிறைய பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நடந்தால். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேசாமே ஓஎம்ஆர் பேஸ்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வருது. அப்படி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணி திருப்பணும் அவங்க வந்து அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிபிடி பேஸ்டு பெட்டர் தான் சார். ஓகேங்களா. டெக்னிக்கல் எரர் இல்லாமல் இருந்தால் பக்கா ஓகே தான். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சிபிடி பேஸ்டு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணது இல்லைனா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சார். மைனாரிட்டியான லைக் இப்போ இந்த ஜெயிலர் எக்ஸாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் காம்படிஷனே இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்குள்ள எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிபிடி பேஸ்டு அது ஏசிஎஃப் அப்புறம் ஒரு சில எக்ஸாமுக்குலாம் சிபிடி பேஸ்டு தான் பண்ணாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த டைம் தான் இந்த 4186க்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர் சார் எரர் நடக்கும் சார். ஆனால் இந்த மாதிரி எரர் வந்தால் அது ரொம்ப கஷ்டமாகும். 2Aக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர் சார்பாக நம்ம சேனல் சார்பாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. அதனால் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ஓகேங்களா. இந்த சிபிடி பேஸ்டு நல்ல மெத்தட் தானே இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த மாதிரி எரர் வந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே இந்த வருஷத்துக்கான சார் இந்த இயரில் இது நடந்த முதல் எரராக நினச்சி நீ 2Aக்கு வர சிபிடி பேஸ்டு கொஞ்சம் கரெக்டாக டெக்னிக்கல் எரர் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பயணிப்போம். வாங்க பார்ப்போம். ஓகேங்களா. மேக்ஸிமம் இதை ஒரு டெமோ நினச்சிக்கலாம். நம்ம 2A மாணவர்களுக்காக
ஓகே. சிபிடி பேஸ்டு எழுதுறவங்களுக்கு டிஎன்பிசி கொஞ்சம் விழிப்பா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் நடந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ 4186 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ 28,000 பேர் சிபிடி பேஸ்டு எழுத போகிறாங்க. அதுவும் இல்லாமல் 38 மையங்கள் வரை ஒதுக்கியிருக்கோம். அப்படின்னும் போது இந்த சர்வர் பிஸியாக இருக்குது, டெக்னிக்கல் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க சார் பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே படிங்க. 2Aக்கு இன்னும் 52 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிச்சிருங்க. ஓகே, நம்ம சேனல் கூட வேர் டு ஸ்டடி இதில் போட்டிருக்கேன். இல்லை நிறைய சேனல் நீங்களே பார்த்துருப்பீங்க வேர் டு ஸ்டடி. ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நெட் சோர்ஸு, அதுக்கப்புறம் டிகிரி. ஓகேங்களா? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பிஏ ஹிஸ்ட்ரி புக்கு. ஓகேங்களா? டிகிரி லெவலில் இருக்கிற புக்கில் நம்ம கண்டென்ட்டு. ஓகேங்களா? இப்போ சுதேசி இயக்கம்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் யூனிட்டில். அப்போ 10th ஸ்கூல் புக்லேயும் 12th ஸ்கூல் புக்லேயும் இருக்கிறத முடிச்சிடுங்க சுதேசி மூமெண்ட்டை. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி லெவலில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சுதேசி மூமெண்ட்டை பற்றி என்ன இருக்குது அப்படின்னா பிஏ ஹிஸ்ட்ரி மாணவர்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதை கவர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அவங்க டிகிரி லெவல் சொல்லிக்கும்போது அதுக்குள்ளே தான் கேட்டாகணும். ஓகேங்களா? முடிஞ்சால் என்சிஆர்டி புக்கும் படிச்சிருங்க இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? சரிங்க சார். வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா? தேங்க்யூ.